புரட்சி தலைவி அம்மாவுடைய தொட்டில் குழந்தை திட்டம். அந்த திட்டத்தில் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மருத்துவராக, இன்ஜினியராக, வழக்கறிஞராக பல்வேறு துறைகளில் சாதனை படிச்சிருக்காங்க. அம்மா அவங்க அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு முறை அவங்க ஃப்ளாஷ்பேக் சொன்னாங்களாம். அதாவது பார்க்கில் வாக்கிங் போகிறாங்க. அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பெருந்திரளான கூட்டம். என்னவென்று போய் பார்த்தால் அங்கே வித்தை காட்டுகின்ற ஒரு கும்பல். அவங்க என்ன பண்ணுறாங்க, அது 2 பெண் குழந்தைகள் ஒரு வளையத்துக்குள்ளே நுழையிறாங்க, கம்பி மேலே நடக்கிறாங்க, பல்ட்டி அடிக்கிறாங்க. அது முடித்து விட்டு அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் காசு கேட்குறாங்க. புரட்சி தலைவி அம்மா பார்த்து கையேந்தி நிற்கிறாங்க. புரட்சி தலைவிக்கு கண்களிலிருந்து அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அம்மா என்ன பண்ணுறாங்க, தான் அணிந்திருந்த அந்த தங்க கம்மலை கழட்டு அப்படியே கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா, அதாவது அந்த நாடோடியின் தந்தை கிட்ட. அவர் வாங்கிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த குழந்தைகளை படிக்க வைங்க அப்படின்றாங்க. அதன் பிற்பாடு அம்மா அவங்க யோசிக்கிறாங்க, இந்த குழந்தைகளுக்கு உறங்க வீதிகளை தவிர வேறொன்றும் கிடையாது, மானத்தை மறைக்க கந்தல் உடை. சரி சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னு அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. புரட்சி தலைவி அம்மா அவங்க இதனால தான் அவங்களுடைய ஆட்சியில் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க. இது அம்மா அவங்க ஒரு முறை அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருக்காங்க.